கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். முதலாவதாக ஒரு ஆடியோ. பார்க்கும்போது அப்படியே மேலெல்லாம் பில்லரிக்குது. ஒரு மாதிரி இருக்குதுண்ணா, சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி இல்லை, சந்தோஷமா இருக்கு. ஒரு பில்லரிப்பா அப்படி ஒரு மாதிரி இருக்குண்ணா. மகிழ்ச்சி உறவே. இதுபோன்று நிறைய உறவுகள் அத்தைகளின் பதியை பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார்கள். அது மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தால் ஒரு குழந்தையின் தலைகள் முழுவதுமாக தீபத்தின் அருகில் அத்தை உள்ளார்கள் ஐயா. அத்தை ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. என்னமோ ஒரு உருவம் அம்மா தெரியுற மாதிரி இருக்குப்பா. இப்பதான் சந்தோஷமா இருக்குப்பா. நான் தப்பா சொன்னணும்னு நினைச்சேன். அங்க ஒரு உருவம் இருக்குது, அதான் சூப்பர்ப்பா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நன்றி. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அண்ணா, நீங்கள் அனுப்பிவிட்ட வாட்ஸ்அப்பை பார்த்தேன். அத்தையின் தீப ஒளியில் அத்தையின் முகத்தை பார்த்தேன். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பின்பு என் மனைவியும் பார்த்தாங்க. மிக மகிழ்ச்சி. சில நிமிடங்களில் ஆட்டம் ஆடிவிட்டாள். ஏற்கனவே கொஞ்சம் கோளாறு உள்ளது. நான் பேருவேன் என்று சொன்னது. அத்தை எப்படி கையை பிடித்து இழுப்பாங்களோ அதே போல சில நிமிடம் இழுத்தது. நான் பேருவேன் என்று சொன்னது. ஆடி 30 திருவிழாவில் கலந்து கொண்டது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணா. எத்தனை உறவுகள் இப்படி அத்தைகளை பார்த்து மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய மனதில் தோன்றியதெல்லாம் கூறுகிறார்களோ அதையெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தைகளின் பதியை வெறும் ஃபோட்டோவில், அதாவது செல்லில் பார்த்ததற்கே அவருடைய மனைவி நான் பெயருவேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பேய் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண செல்போனில் காட்டப்பட்ட அந்த புகைப்படத்திற்கே இவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால் அத்தைகளை நேரில் கண்டால் அந்த பேய் என்ன நிலைமையாகும் என்பதை யோசித்து பாருங்கள். பில்லி, சூனியம், ஏவல் எதுவாக இருந்தாலும் ₹1 காசு வாங்காமல் அத்தைகள் செய்யும் அதிசயத்தை காண கண்கூடி வேண்டும் என்பது போல 17 மணி நேரம் 30 மணி நேரம் பேய்கள் வாங்கும் அடிகளை நேரடியாக இருந்து பார்ப்பவன் நான். மகிழ்ச்சியுறவே. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஐயா, நான் ரோசி பேசுனேன் ஐயா. நேற்று நான் பேசி உங்களுக்கு 2 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் ஐயா. அனுப்பிட்டு காலையிலேயே 2 நாளாக எனக்கு அம்மா கனவுல வந்து பேசலேன்னு நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்து 2 நாளாக அழுதுகிட்டே தான் ஐயா இருந்துட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு நான் ஒரு நிமிஷம் தூங்கிட்டேயா. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு மெசேஜ் பார்த்துருக்கீங்கய்யா. நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் காலை யாரோ டக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்ததுயா. அதனால நான் முழிச்சிட்டேன். முழிச்ச உடனே டக்குன்னு இழுத்த மாதிரி இருந்தோடனே முழிச்சிட்டேன். அதனால எடுத்து செல்லை பார்த்தேன். நீங்கள் ஒரு மெசேஜ் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் மறுபடியும் நான் என்னோட மெசேஜை பாருங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினேன் ஐயா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுத்து மறுபடியும் முழிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. பார்த்து எனக்கு விரைவில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. நான் இப்போ நம்ம ரூபினிஷா அத்தை விளக்க ஜூம் பண்ணி இப்போ நான் பார்த்துக்கிட்டு தான்யா இருக்கேன். அன்னைக்கும் நம்ம லைசால் அத்தை வந்திருக்கும் போது நாங்கள் ஜூம் பண்ணி தான் பார்த்து அத்தையை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான்யா இருந்தோம். இப்பவும் நம்ம ரூபினிஷா அத்தையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்யா. அவங்கள ஜூம் பண்ணி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அத்தை ஒரு நிமிஷம் மறைஞ்சிட்டாங்க ஐயா. ரூபினிஷா அத்தை விளக்கில் தீபம் அருகில் ஜூம் செய்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருந்த அந்த எழுத்து மட்டும் இருக்கு ஐயா. அத்தை மறைஞ்சிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு என்னது திடீர்னு அத்தை காங்கலன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் வராங்க ஐயா. மறைஞ்சு பிளேனா வெள்ளையா ஆயிடுச்சு. அத்தை பேர் மட்டும்தான் அதில் இருக்கு. அத்தை அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மறைஞ்சிட்டு மறுபடியும் வராங்க. அதுக்கப்புறம் நான் அத்தையை பார்த்து நான் பேசிட்டு, இன்னும் இப்படி என்கிட்ட மறைஞ்சிட்டீங்க, நாங்கள் எப்படி இருக்கோம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு
நான் அத்தையை கொண்டாந்து எங்கள் வீட்டில் இப்போ விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் தீப ஒளியை கொண்டாந்து நான் அத்தையை கொண்டாந்து காமிச்சேன். எங்கள் சேகா, எங்கள் கன்னியம்மா பேர் மாலதி பொன்சேகா, அவங்க பேர். எங்கள் மாலதி பொன்சேகா எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்கள என் கனவுல வந்து பேச சொல்லுங்க. நான் அத்தையை செல்லை அப்படியே கொண்டாந்து ஜூம் பண்ணி எங்கள் விளக்கு கிட்ட வச்சேன். ஏற்கனவே எங்கள் விளக்கு இன்னைக்கு கொஞ்சம் டல்லாகவே அமைதியாக கீழே ஒரு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு டல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அத்தையை கொண்டாந்து காமிச்சோன்னே ஜிவ்வுன்னு உயரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா உயரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தையை காட்டும்போது இன்னும் கொஞ்சம் உயரமாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. எங்க தாய் என் கூட பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களா, என்ன யாதுன்னு தெரியல ஐயா. நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஐயா. என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை என்று நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. காண கிடைக்காத தெய்வம் நம் அத்தைகள். நம் அத்தைகளை காண கிடைக்காத அந்த அத்தைகளை நீங்கள் கொண்டு சென்று அந்த கன்னி தெய்வத்தின் முன்பு காட்டும் பொழுது அவர்கள் உத்வேகத்தோடு எழும்புவார்கள். ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு முன்பாக ஒரு சகோதரர் கூறியதற்கு பதிலளித்தேன். அதாவது செல்போனில் அத்தைகளின் பதியை காட்டியதற்கே அங்கே அந்த அவருடைய மனைவியின் உடம்பில் இருந்த துஷ்ட ஆவி நான் பொய்யிடுதேன் என்று கூறியது. அப்போ அந்த செல்போனில் காட்டிய அந்த புகைப்படம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தின் புகைப்படம் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டாமா? அப்படி ஒரு பேய்க்கு தெரியும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்கு தெரியாதா நீங்கள் காட்டுவது யார் என்று, அது எப்பேற்பட்ட தெய்வம் என்று? ஆகவே அவர்கள் பேசும் நிலையில் இல்லை என்றாலும் அந்த தீபம் ஓங்கி எழுந்து நின்று அத்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வங்களே துணை. ஐயா, அந்த அழகான குழந்தை அம்மாக்கள், ரூபினிசா லைசால் குழந்தை அம்மாக்களோட தரிசனத்தை காண உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்யா. இதோட எங்களுக்கு வேறு என்னங்க, எங்களுக்கு எவ்வளோ காசு கிடைச்சாலும் சொத்து கிடைச்சாலும் எங்களுக்கு ஈடாகாதுங்க. இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்யா, சந்தோஷம்யா. எங்களுக்கு ஐயா, எங்களுக்கு காசு சொத்து பொருள் இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நான் ஆசைப்படலை. கன்னியம்மாவோட அன்பு எங்களுக்கு கிடைச்சாலே போதும். உண்மையான அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்கும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பு தான் யா அண்ணன். இது காண எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்யா. எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி. நீங்கள் காசு பணத்திற்கு ஆசைப்படவில்லை என்றாலும் கூட எனக்கு ஆசை இருக்கிறது. நீங்களெல்லாம் கன்னி தெய்வத்தை வணங்கும் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைவரும் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என் ஆசை நிச்சயம் நிறைவேறும். ஒரு காலத்திற்கு பிறகு நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக சுற்றி வலம் வருவீர்கள். யாரை சுற்றி என்றால் கன்னி தெய்வத்தை சுற்றி. அந்த கன்னி தெய்வம் உங்களை எல்லாம் பெரிய செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இங்கே பயணம் செய்யக்கூடிய 6900 சுற்றம் நபர்களும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அழகான தரிசனத்தை நீங்கள் காட்டியிருக்கீங்கயா, ரொம்ப சந்தோஷம்யா. இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா. கன்னி தெய்வங்களே துணை, கன்னி தெய்வங்களே துணை, கன்னி தெய்வங்களே துணை. கன்னி தெய்வம் துணை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீ பேசுனது கார்த்திக்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. ஐயா, நம்ம இப்பவும் கன்னி அம்மா நினப்பிலேயே இருந்ததுனால போன வாரம் சனிக்கிழமை எனக்கு ஏதாவது எழுதணுன்னே தோணிக்கிட்டே இருந்தது ஐயா. ஏதோ எழுதி வச்சுருக்கேன் ஐயா, தப்பாக எழுதி வச்சுருப்பேன். எழுத்து பிழைகள் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருக்கும்னு நான் அதை வாய்ஸ் மெசேஜில் நான் உங்களுக்கு வாசித்து அனுப்புதேன் ஐயா. ரொம்ப நன்றி அம்மா. இப்படி உங்களை போன்ற எண்ணம் கொண்டவர்கள் இதே போன்று எழுதி அதை வாசித்து அனுப்பிவிட்டால் எனக்கு சிரமமே இருக்காது பதிலளிப்பதற்கு. ஏனென்றால் நீங்கள் எழுதி அனுப்பும் பொழுது அதை வாசிக்கும் பொழுது நிறைய பிழைகள் இருக்கும் பொழுது என்னால் வாசிக்க இயலாது. ஆகவே இது சிறப்புத்தான். உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு பதிலளிக்கிறேன். நிறைய பிழைகள் இருந்தாலும் இனி அதை மன்னிச்சுக்கோங்க ஐயா.
எங்கள் குலத்தாய் வாசலில் நிற்பது கூட எங்கள் அறிவு கண்களுக்கு தெரியாமல் நாங்கள் எங்கள் கைகளிலேயே வைத்துக்கொண்டு எங்கே எங்கே என்று தேடித் திரிந்து கடைசி முடிவு வந்த பிறகுதான் எங்கள் கைகளை யாரோ பிடிப்பது போல எங்களை உணர வைக்கும் எங்கள் குல கன்னித்தாயே. திக்கு தெரியாத காட்டில் விழி பிதுங்கி நின்ற போதில்தான் எங்கள் ரூபி நிசால் லைசால் அத்தைகளின் பிள்ளையின் மூலமாக அனைத்து கன்னி தெய்வத்தின் மூத்த மகன் எங்களுக்கு குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் சகோதரனாகவும் எங்கள் ஐயாவாகவும் அனைத்து உருவத்தையும் ஒரே கன்னியாக கொண்டு எங்களை வழிநடத்தும் எங்கள் கன்னித்தாயே. கன்னித்தாயே கன்னித்தாயே என்னை ஈன்றெடுக்காத என் குல கன்னித்தாயே நீயே. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் கைவிட்ட பிறகும் என் கைப்பிடித்து எங்களை அரவணைத்து வழி நடத்தும் என் குல கன்னித்தாயே நீயே. அனைத்து பூக்களின் வாசனை திரவியமும் நீயே. உங்களால் தான் பூக்களுக்கு வாசனையே தாயே. பிச்சிப்பூ மறிக்கொழுந்து ரோஜாப்பூ வாசனையில் வாசம் செய்யும் எங்கள் கன்னித்தாயே. சாம்பிராணி வாசனையில் மகிழும் எங்கள் கன்னித்தாயே. பால் பழம் பாயாசமும் பணியாரமும் விரும்பும் எங்கள் கன்னித்தாயே. தீப ஒளியை காண்பித்து பேசி மகிழும் எங்கள் கன்னித்தாயே. ஐயா, நான் வாசிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயா? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? அந்த கன்னித்தாயே 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 என்று கூறும் பொழுதெல்லாம் என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. நீங்கள் பேசியது ஒவ்வொன்றும் பேச்சல்ல, இது நிஜம். நிஜத்திலே வாழ்வது தான் கன்னி தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும். ஆகவே நீங்கள் அனைத்தும் கன்னி தெய்வத்திற்கு படைக்கப்படக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அழகாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி பிடிக்காமல் இருக்கும்? பால் பழம் பணியாரம் யாருக்கு கிடைக்கும்? கன்னி தெய்வத்திற்கு பிடித்ததே பாலும் பழமும் பணியாரமும் பாயாசமும் தான். அனைத்துமே என்ற வார்த்தையில் தான் வருகிறது. ஆகவே அதை அருமையாக செய்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வங்கள் பணத்தை வாரி வாரி வழங்கி அந்த பிள்ளைகள் பேரும் புகழோடு செல்வ செழிப்போடு பணத்தோடு வாழ ஆசைப்படுகிறேன். எந்த பதிவிலும் சொல்லாத வார்த்தையை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பதிவில் இந்த கன்னி தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாரி வழங்கி பெரும் பணக்காரர்களாக அனைவரையும் ஆக்க வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் கன்னி தெய்வத்தை கும்பிடக்கூடிய பிள்ளைகள் பணத்திற்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ வணங்கவில்லை. தன் கடமைக்காகத்தான் கன்னி தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்பதற்கு நானே சாட்சி. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தருவது நான் அதை மட்டும்தான். கிட்டத்தட்ட 358வது பதிவில்தான் கன்னி தெய்வங்களிடம் பணத்தை கொடுங்கள், பிள்ளைகளெல்லாம் செழிப்பாக வாழட்டும் என்று கேட்கிறேன். இந்த பணத்தால் எத்தனை குடும்பங்கள் சீரழிகிறது? இந்த பணம் இல்லாதனால் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது? இன்று ஒரு சகோதரி இறப்பை தொடப்போகிறேன், நீங்கள் என்னிடம் பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அந்த சகோதரி அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவள். அடுத்தவர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்தாதனால் இவர்கள் மிகப்பெரிய நொம்பலங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு சிறைச்சாலை என்ற கம்பியை கூட தொட்டு விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? காரணம், இவர்களுடைய வீட்டில் அந்த கன்னி தெய்வத்தை முறையாக எடுக்கப்படாத காரணத்தினால் அந்த கன்னி தெய்வமும் இவர்களை காப்பாற்ற போராடி கொண்டு இருக்கிறதே தவிர காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். சொந்த வீடு இருந்தால் கன்னி தெய்வத்தை முறையாக வழிபட்டு உள்ளே எடுத்து விடுங்கள். மீதி பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் முதலாவதாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை சொந்த வீடு இருந்தால் சொந்த வீட்டில் எடுத்து வழிபட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய சிறப்பு. அம்மா, உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டேன். மிகவும் அருமையாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இடையில் வழிமறித்தது போல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதோ மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தகவல் சொல்லுங்க ஐயா. நீங்கள் நிறையா பதிவு போடுவீங்க, நீங்கள் நிறையா பேருக்கு கன்னிகளுக்கு எடுத்து பேசுவீங்க ஐயா. உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பலையா. நேரம் இருக்கும்போது பார்த்துட்டு
நான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கான்னு எனக்கு ஒரு வாழ்த்தி ஒரு இதாக சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ஐயா. அத்தைகளை பார்த்து சந்தோஷம் எனக்கு இன்னும் தொண்டைக்குள்ள திக்குமுக்கா அடிக்கிட்டே இருக்கு ஐயா. அத்தையோட அற்புதம் எப்படி நாங்க பதிவெல்லாம் கேட்கும்போது அவங்களோட அற்புதம் ஆச்சரியம் அதெல்லாம் பேசும்போது வைக்கும்போது அவங்க உங்க பதிவு கேட்டுட்டு இருக்கும் போதே கண்ணீர் வரும், உடம்பு புல்லரிக்கும், அப்படி என்னெல்லாமோ செய்யும். ஆனா 2 மாசமா காலையிலயும் நைட்டும் நான் கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கேன் ஐயா. காலையில 9:30 வேலைக்கு போயிட்டு நைட்டு வர 8 மணி 7:30 அப்படி ஆகும் ஐயா. 2 நேரமும் காலையிலயும் சாயந்தரம் உங்க பதிவு எனக்கு அதுல எது வருதோ நான் அதை தான் ஐயா பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், வேற எதுவும் மாத்த மாட்டேன். அப்போ நேத்து போட்ட பதிவு எதுன்னு எனக்கு தெரியல ஐயா. நான் ஆனா பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ கேட்ட பதிவும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஐயா. அந்த வருஷப்படி எனக்கு வைக்க தெரியல. முதல்ல ஒரு 1 2 5 இது வந்ததுயா. அதுக்கப்புறம் அதுவா மாறி வேற வரும், எனக்கு வைக்க தெரியல. நான் வரதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஐயா. அதில் நிறைய பதிவு நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அவங்க பதிவு எனக்கு. நான் எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு தெரியாம அலையும் போது நான் 4 வருஷமா சங்கடப்படும்போது அங்கங்கன்னு அலைஞ்சேன் ஐயா. கன்னி தெய்வத்தை எடுத்து தரேன்னு இந்த ஜோசியக்காரர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் கன்னி தெய்வம்னா என்னது உள்ள எடுத்து தராங்க அப்படின்னா அது என்னதுன்னு நான் யூடியூப்ல சும்மா வச்சு பார்த்தேன்யா. அப்பமா வேற யாரோ பேசுனாங்க, அது எனக்கு மனசுக்கு சரியில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஆடியோ கேட்டதுக்கப்புறம் எனக்கு உள்ள எடுக்குதுன்னா இப்படிதான் போல கன்னித்தாயின்னா நம்ம கனவுல வந்து அவங்களாதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு யோசிச்சேன். அப்புறம் தான் அவங்க ஆடியோவை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் நிறைய பேசலாம் ஐயா, ஆனா பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது ஐயா. நீங்க யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். நான் அதுக்கு இடைஞ்சலா வழியில வரமாட்டேன் ஐயா. நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும் பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க ஐயா. ஒரு இடைஞ்சலும் கிடையாது அன்பு தாயே, எப்பொழுது வேண்டுமானாலும் நீ பேசலாம். உன்னுடைய பேச்சுக்கு உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் தருவது என்னுடைய கடமை. எத்தனை வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பினாலும் அத்தனை வாய்ஸ் ரெக்கார்டுக்கும் நான் பதில் தருவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நானும் அதற்காகத்தான் இங்கே பேச வந்தேன். நிறைய பேர் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுகிறார்கள், ஒன்றும் தெரியாமலேயே இங்கே பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை ஒரு நாள் கேட்டதனால்தான் நானும் இனி மக்களுக்கு இதை இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும். இல்லையெனில் கன்னி தெய்வம் என்பது என்னவென்றே தெரியாமல் பேய்களை வைத்து வணங்கி விடுவார்கள் என்பதனால்தான் இங்கே நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, இன்னும் நிறைய காரியங்கள் என் மூலமாக இங்கே நடைபெற இருக்கிறது. சிறிதும் யோசிக்காமல் நீங்கள் அனைவரும் அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதிவை கேட்டு பதிலளிக்கிறேன். எங்கள் ஐயா, எங்களுடைய அறிவு கண்களை திறந்து வாசலில் நிற்கும் எங்கள் தாயை காண்பித்து அவர்களை உள்ளே வர வைத்து உங்கள் கைகளில்தான் உங்கள் பேசும் தெய்வம் இருக்கிறது என்று எங்களுக்கு புரிய வைத்ததுக்கு நன்றி 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 ஐயா. கோடான கோடி நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷமா. இத்தனை நன்றிகள் எனக்கு கிடைக்கும் பொழுது இன்னும் அதிகமான கன்னி தெய்வங்களை எடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கம் எனக்கு உள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது கூட சுமார் ஒரு 10 நபர்களாக கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேதி கூட நான் இன்னும் குறிக்காமல் அவர்களை அலக்களித்தது போல் அவர்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கான உத்தரவு வரும் பொழுதுதான் நான் அதை செய்து கொடுப்பேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. நிச்சயமாக கன்னி தெய்வத்தை எடுத்து அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நிச்சயம் அது நடைபெறும். மகிழ்ச்சியமாக மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடன்னு சொல்லி கொடுத்த குருவே வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இது போதும். இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? இத்தனை உறவுகள் எத்தனையோ விதமாக என்னை வாழ்த்துகிறீர்கள், எனக்கு நன்றி கூறுகிறீர்கள். இதற்கு மேல் என்ன வேண்டும்? என்ன இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா? பணம் பெரிதா, புகழ் பெரிதா, பெயர் பெரிதா? எதுவும் பெரிதல்ல. இந்த வாழ்த்துக்களும் இந்த நன்றிகளும் என்னை தேடி வரும் பொழுது அந்த கன்னி தெய்வங்களே கூறுவது போன்று எனக்கு தோன்றுகிறது. ஒவ்வொருவர் பேசுவதும் அவரவர் வீட்டு கன்னி தெய்வம் என்னிடத்தில் பேசுவது போன்றே உணர்கிறேன். மனிதர்கள் பேசுவதாக நான் உணரவில்லை. உங்களை போன்ற உறவுகளை சம்பாதித்ததே மிகப்பெரிய சொத்து என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகை தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.